இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றத்தை தணிப்பதில் அதிபர் டிரம்பின் பங்களிப்புக்காக அவருக்கு 2026 அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என பாகிஸ்தான் பரிந்துரை செய்துள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் உள்ள தீவிரவாதிகள் முகாம் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலை மேற்கொண்டது. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானும் இந்திய எல்லை கிராமங்களில் தாக்குதல் நடத்தியது. இருதரப்பு பேச்சுக்களுக்கு பிறகு இரு நாடுகளும் தாக்குதல்களை நிறுத்திய நிலையில் தனது முயற்சியின் விளைவாகவே இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதி ஏற்பட்டதாக தொடர்ந்து கருத்து வெளியிட்டு வந்தார் ட்ரம்ப். இதனை ஒன்றிய அரசு நிராகரித்து விட்டாலும் சாத்தியமான போரினை தடுக்க உதவியதாக ட்ரம்ப் கூறி வந்தார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் காங்கோ ருவாண்டா இடையே அமைதியை ஏற்படுத்தியதற்காக 2026 தனக்கு நிச்சயம் நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சமீபத்தில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீரை ட்ரம்ப் சந்தித்த நிலையில் அணு ஆயுதங்களை கொண்டுள்ள இரு நாடுகளுக்கு இடையே பதற்றத்தை தணிப்பதில் ட்ரம்ப் முக்கிய பங்கு வகித்ததாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. ராஜதந்திர நடவடிக்கைகளின் பங்களிப்புக்காக அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசினை வழங்க வேண்டும் என்றும் பாகிஸ்தான் பரிந்துரை செய்துள்ளது. இந்நிலையில் நோபல் பரிசை 4 அல்லது 5 முறை தனக்கு அளித்திருக்க வேண்டும் என்று சமூக வலைதள பதிவில் அதிபர் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசை தனக்கு வழங்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் நோபல் பரிசு தாராளவாதிகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாக விமர்சித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.